ஹைங்க, சுட சுட சாதம், கொஞ்சம் தக்காளி தொக்கு, உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு காய் எப்படி இருக்கும்? வாங்க, மண்பானையில் கும்பகோணம் தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா 1 கிலோவுக்கு நாட்டு தக்காளி எடுத்துக்கிறோம். இப்போது வெங்காயம், இந்த நாட்டு தக்காளிக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் ஒரு 6 வெங்காயமாக நம்ம எடுத்துக்கலாம். பெருசாக இருந்தால் 6, சின்னதாக இருந்தால் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயத்தை நல்லா இந்த துருவலில் போட்டு நல்லா பூ போல் துருவிடலாம். வெங்காயம் நல்லா மெத்து மெத்துன்னு பூ மாதிரி வந்துடும். இப்போ ஒரு மண் பாத்திரத்தில் நல்லா கடலெண்ணெயை விட்டுட்டு கடுகு தாளிப்பு போட்டுருவோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போது கடலைப்பருப்பு 2 ஸ்பூனாகவே போடுவோம். நல்லா டேஸ்ட்டாக ஃப்ளேவர் கொடுக்கும். கடலைப்பருப்பு நல்லா பொன் நிறத்துக்கு செவந்த பிறகு நல்லா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிலையை போட்டு நல்லா பொரிச்சு எடுப்போம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்ச பிறகு பூ போல திருப்பி வச்சுருக்கோம் பாருங்கள் வெங்காயம், அவங்களையும் போட்டு நல்லா ஒரு வதக்கி எடுத்துடுவோம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம தக்காளி தேவையான உப்பு, அந்த உப்பையும் இந்த வெங்காயத்தோடையே சேர்த்து போட்டுருவோம். கல் உப்பு போட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டோன்னா வெங்காயத்தில் இருக்கிற நீர்லாம் இறங்கி நல்லா சுருண்டு பிறண்டு வரும். இப்போது வெங்காயம் துருவின அதே துருவல்லையே தக்காளியை நல்லா துருவி பல்ப்பு மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லா தக்காளியும் துருவி இதில் போட்டு நல்லா ஒரு வதக்கியாச்சு. இப்போது மஞ்சத்தூள், இப்போ மஞ்சத்தூள் போட்டுட்டு 2 ஸ்பூன் சாம்பார் தூள் போடுறேன் நான். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போடுறேன் நான். இவங்க எல்லாரையும் போட்டு ஒன்றா கலந்து விட்டுடுங்க. இப்போ நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கும், நல்லா திரண்டு வந்திருக்கும். இப்போது திரண்டு வரும்பொழுது கொஞ்சம் நல்லெண்ணெயை விடுங்க, நல்லெண்ணெய் தான் விடணும். அப்புறம் கொஞ்சோண்டு பனங்கற்கண்டை போடுங்க, இல்லை பனம் வெல்லத்தை போடுங்க, இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னா வெறும் வெல்லத்தை கூட போடலாம். இப்போ போட்டு நல்லா கலரி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு அந்த பனை வெல்லத்தோடைய டேஸ்ட்டு, அந்த உப்பு காரம் எல்லாத்தையும் சூப்பராக நமக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ சூப்பரான தக்காளி தொக்கு நமக்கு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாரும் நம்ம ஸ்டைல் தக்காளி தொக்கு